இன்னைக்கு என்ன நெருக்கத்தின் சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் மத்தியில் இருந்தாலும் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. Hold on. Wait until I act. பாஸ்டர், நான் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் நான் நன்மை தான் செய்கிறேன் பாஸ்டர். எத்தனையோ இடத்துல எல்லா இடத்துல நன்மை செய்கிறேன். நான் எல்லாவற்றிலும் என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்குது, நான் இருக்கிறேன், என் வேலை இருக்குதுன்னு இருக்கிறேன். ஆனால் நான் செய்யாத, நான் சொல்லாத காரியங்களை சொன்னதாய் எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ சூழ்ச்சிகள் என்னை கீழே தள்ளும்படியாய், நான் யாருடைய வேலைக்கும் போட்டியாக போகலை, நான் யாருடைய ஸ்தானத்தையும் வேலையில் எடுத்துக்கொள்ள விரும்பலை. ஆனால் என்னை போட்டியாக பார்க்குறாங்க, என்ன எதிர்ப்பாக பார்க்குறாங்க, என்னை கீழே தள்ள பார்க்குறாங்க. நான் அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே இல்லை, நான் அவங்க சொத்தை கேட்கவே இல்லை. கூட பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம், இல்லை பங்காளிகளாக இருக்கலாம், நான் அவங்க சொத்துக்கு போகவே இல்லை. ஆனால் ஏன் சொத்தை பரிகரிக்கும்படியாக பார்க்குறாங்க. இன்றைக்கி என்ன நெருக்கத்தின் சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் மத்தியில் இருந்தாலும் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதைத்தான் அந்த நாளில் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37வது அதிகாரம் 34வது வசனம். The book of Psalms chapter 37 verse 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம விற்ற போகிறோம். முதல் பகுதியை மட்டும் பார்க்கிறோம். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்னை உயர்த்தணும்? ஆண்டவரே, நீங்கள் என்னோடு இருக்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஆண்டவரே, என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். தாவீது தன்னுடைய வாழ்நாளில் அவன் கடந்து போன மிகுந்த உபத்திரவத்தில், அந்த உபத்திரவத்துக்கு பிறகு ஆண்டவர் நல்லவர் என்று ருசித்ததற்கு பிறகு எழுதின சங்கீதம் 37 அதில் சொல்லுகிறார். அதற்கு முந்தைய பகுதியில் வாசிக்கிற பொழுது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ எப்படி நெருக்கினாங்க, ஆனாலும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி என்ன நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் இருந்தாலும் அந்த அனுபவத்திலிருந்து தாவீதனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இதில் முதலாவது காரியம் என்ன? நான் தேவனுக்காய் காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கணும், அவருடைய வழிகளை நான் கை கொள்ளணும். தாவீது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, இட்ஸ் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகிறோம், நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதே ப்ராப்ளத்தை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி செய்கிறது பிரதர், இது எப்படி செய்யறதுன்னு கேட்குறோம். துல்லியமாக சொல்லி கொடுக்குறாங்க, சுலபமாக பண்ணிடுறோம். ஆனால் அதையவே நம்ம கண்டுபிடிச்சி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்முடைய லேர்னிங் கர்வ் பெருசாக இருக்கும். தாவீது தான் அனுபவத்தில் சொல்லுகிறாரு, நீங்கள் காத்துருங்க, வழிகளை கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நான் கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவருடைய வழியை கை கொள்ளணும், கர்த்தர் என்னை உயர்த்துவார். கரங்களை வச்சு சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், அவருடைய வழியை கை கொள்ளுவேன், தேவன் என்னை உயர்த்துவார். அவர் உயர்த்தவர் போதுமானவர். நான் செய்ய வேண்டிய காரியம், தேவன் எனக்கு நன்மை செய்யும்படியா ஆண்டவன் என் வாழ்க்கையில் ஆப்ரேட் பண்ண நான் காத்திருக்கணும். தாவீதுக்கு யார் இதை சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா 17 வயது இளைஞன், ஆண்டவருடைய அபிஷேகம் அவனை தேடி வருது. கொஞ்ச நாள்லேயே கோலியாத்தை சந்திக்கிறான், கோலியாத்தை மேற்கொள்கிறான். கோலியாத்தை மேற்கொண்டு தாவீதோட அரண்மனைக்கு போகிறான். யார் சொல்லி கொடுத்தாங்க? யோசேப்புக்காவது அவனுடைய தகப்பனார் யாக்கோப்பு சொல்லி இருப்பார். தாத்தா ஆபிரகாம் இப்படி இருந்தார், ஈசாக்கு இப்படி இருந்தார், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. he has the spiritual knowledge. ஆனால் தாவீதுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தாங்க? இட்ஸ் ஆவியானவரே அந்த மகனுக்கு போயிட்டு இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், எனக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் ஆண்டு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் ஆண்டவரை நேசித்து உங்களை 100% தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, அவர் உங்களுக்கு டீச் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு டீச் பண்ணுவார். 26 டிசம்பர் 1999 ஆண்டவர் எங்களை சந்தித்தார். 25th டிசம்பர் 1999 வரைக்கும் ஆண்டவருடைய வல்லமை அறியாத, ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் இருக்கிற 26 டிசம்பர் 1999 சந்தித்தார். 7 மாதங்கள்
ஆண்டவர் இடைப்பட்டு நீ இருக்கிற காரியத்தை விட்டு அடுத்த நிலைக்கு போ. 5வது மாதம் மே மாதத்தில் ஊழியத்துக்கு உண்டான அழைப்பை ஆண்டவர் கொடுத்தார். வயது எவ்வளவு வருடம் முக்கியமே இல்லை. the level of submission and the level of love you have on the Almighty God, He will take you in His mighty hand. தாவீதுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க? வேதத்தில் பாருங்க, யார் தாவீது கற்றுக் கொடுத்தா? நீ காத்திரு, வழியை கைக்கொள். அவனே ஆவியானவரே கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடந்து போற உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள் மத்தியில் இந்த ஆவியானவருடைய ஃபெல்லோஷிப், ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு இருந்துருச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம ஜெயம் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு என்ன சூழ்நிலை உயர்த்தப்படணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தரை காத்துருங்க, அவர் வழியை காத்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமீன். இதே மெசேஜ் இப்போ நம்ம வாலிக பிள்ளைகள் சில பேரும் கேட்குறாங்க. அவங்களுக்கும் மெசேஜ் ஞாபகம் இருக்கணும். பார்த்தீங்களா, சில வேளைகளில் மெசேஜை ஷார்ட் ஃபார்மில் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஸோ இதை பிள்ளைகளோடு நம்ம டீம் இருக்கிறாங்க, அவங்களோடு கொடுத்து சொன்னப்போ அதை ரிமெம்பர் பண்ணுறக்காக கொடுத்தாங்க. பாருங்கள், அந்த பிள்ளை சந்தோஷமாக எதை குறித்து கவலைப்படாமல் வாட் அ லைஃப் அப்படின்னு அது பீச்சில் இருக்குது. பாப்பா வாட் அ லைஃப். எதுக்கு வாட் அ லைஃப் கொடுத்தோம்னா WAL ஞாபகம் வச்சுக்கிறக்காக. எதுக்காக? WAL, வெயிட் அப்பான் த லார்ட், adhere to His paths, lifted by God. Hallelujah. What மறக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்களை பார்த்து கேட்டால் சொல்லுவாங்க, what a life. WAL, watch up, wait upon the Lord, adhere to His paths, lifted by God. நான் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன், அவருடைய வழியை கை கொள்ளுவேன், கர்த்தரனை உயர்த்துவார். என்னோடு கூட ஒரே விஷயம் சொல்லுங்க, நான் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன், அவருடைய வழிகளை கை கொள்ளுவேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமீன். சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது வசனம். Psalms 37 verse 7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. சில வேளைகள் இங்கிலீஷ் தமிழ் அந்த வசனங்களில் அந்த சரியான காரியங்களை தெரிந்துக்க முடியாது. நான் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி தீவினை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாது. The English translation will be very nice. Be patient and wait for the Lord to act. Be patient and wait for the Lord to act. Don't be worried about those who prosper or those who succeed in their evil plans. இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் வேலை இடத்துல இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு எதிராய் அன்றே நான் உங்களுக்கு முன்பாக எல்லாம் நன்மை தானே செஞ்சிட்ருக்கிறேன், உங்களுக்கு முன்னாக எல்லாம் நேர்த்தியாக தானே பண்ணிகிட்ருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி கடந்து வருது? தாவீதுனுடைய அதான் சொல்கிறேன், டேவிட்ஸ் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் பார்க்குறான், நான் ஒன்றும் அநியாயம் பண்ணலையே, அசுத்தாவி சவலை பிடிச்சிருச்சு, அதை விரட்டும்படியாக நான் என்னைய மியூசிக் வாசிக்க சொல்கிறாங்க, நான் வந்து வாசிக்கிறேன், தம்புரு வாசிக்கிறேன், அந்த அசுத்தாவி போகுது. ஆனால் ஏன் என் மேலே கோவப்படுறாரு? யார் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதோ அந்த அபிஷேகத்துக்கு நேராக எரிச்சல் கடந்து வரும், பொறாமை கடந்து வரும், காரியங்கள் மாறுதலாய் வரும். ஆமீன். எந்த இடத்துல தேவ அபிஷேகம் இருக்கு, சவுலுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, தாவீதன் மேலே அந்த அபிஷேகம் வந்துருச்சு, தாவீதை கர்த்தர் உயர்த்த போறார். நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, காரணமே இல்லாமல் என்னை எதிர்க்கிறாங்க, காரணமே இல்லாத போராட்டம், காரணம் இல்லாமல் நான் நிந்திக்கப்படுறேன். யோசேப்பு, நீ ஏன் நிந்திக்கப்படுற? இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வரப்போறிய பெரிய தேவ திட்டம் உன் மேலே தான் இருக்குது. சில நேரத்தில் வேலை இடத்துல நான் வேலை செய்த ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கடந்து போகிற பொழுது காரணமே இல்லாமல் எதிர்ப்பை சந்திப்பேன், சூழ்ச்சிகள் வரும், போராட்டங்கள் வரும், மனம் மடிந்து போகும்படியாக காரியங்கள் நடக்கும். அப்பொழுதெல்லாம் நான் மனசில் வைத்துக்கொள்வது, கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்திற்காக நடத்தி கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கடந்து போகிற இந்த அனுபவத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல பாஸ்டர், ஏன் இந்த நெருக்கம்? நான் ஒன்றுமே கேட்கலையே, நான் இந்த காரியத்தை கேட்கவே இல்லை, எனக்கே அந்த இடத்துல இருந்து இந்த பதவியை கொடுத்தாங்க, என்னை நல்லா பண்ண சொன்னாங்க, நான் நல்லா தான் அவங்களுக்காக பண்ணிகிட்ருக்கிறேன், ஏன் இந்த நெருக்கம்? தாவீதுக்கு அந்த போராட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாவீது சொல்கிறார், அவர் பி பேஷண்ட் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட் டு ஆக்ட். சில வேளைகள் நம்முடைய இருதயம் ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப நொந்து போயிடுறோம். பாருங்க, தாவீது அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தப்போ கெபியில் தூரத்தில் தான் சவுல் இருக்கிறார். அவருடைய அங்கியை வெட்டி எடுக்கும்படி, அவருடைய துணியை வெட்டி எடுக்கும்படியாக தான் பக்கத்தில் இருக்கிறார். இருந்தாலும் அவரை பாதிக்கல. 3000 பேர் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. கன நெத்திரை ஆண்டர் கொடுக்கிறாரு. ஒரு ஆண்டர் டேவிடுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்பார், தாவீதையும் சோதித்திருப்பார்.
நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்லி சில காரியங்களை செய்யும்போது பார்த்துருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்பார் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு. அதனால் இஃப் தேர் இஸ் அ சான்ஸ், இஃப் தேர் இஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரியாக்ட், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஒருவேளை இந்த செய்திக்கு பிறகு இல்லை இந்த வாரத்துக்கு பிறகு நான் அந்த காரியத்தை ரியாக்ட் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபிங்க. சில வேளைகளில் கடினமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலை நான் கடந்து போன பொழுது அந்த அவர் பாதத்தில் தாழ்த்தி, சில இடத்துல ஆண்டவர் தாழ்த்த சொன்னார். யாக்கோப்பு 4:10 சொல்றபடி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்துவார். சில வேளைகள் நம்மளை தாழ்த்த முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்ம நினச்சிக்கலாம் சில வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறார். சில வேளைகள் முடியாது. சில இடங்களில் நான் எந்த விதமான காரியத்திலையும், வேலை இடத்துலையாகட்டும், ஊழியத்திலையாகட்டும், எந்த இடத்துல ஆகட்டும், இதை செய்ய, இந்த காரியத்தில் நான் கடந்து போக எனக்கு நெசசிட்டியே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், ஹோல்ட் ஆன். தாவீது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். நான் ராஜ்யத்திலேயே இல்லை, நான் ராஜ்யத்தை விட்டு வனாந்திரத்துக்கு வந்துட்டேன், என்ன கொல்ல தேடி வர்றாங்களே, அவனை கொல்லும்படியாய் கரத்தில் கொடுத்தாரு. தாவீது கொல்லல. எல்லாரும் உறங்கிட்டு இருக்கிறாங்க, 3000 பேர் கனநத்தில் இருக்கிறாங்க. தாவீதை கடந்து போறார். அபிஷாய் கூட போறார். அங்கே ஈட்டி இருக்குது, ஒரே குத்தா குத்திடுவான்னு கேட்குறாப்புல. தாவீது சொல்றார், அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் மேலே நீ கை வைக்காத, அதுதான் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. பி பேஷண்ட் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட் டு ஆக்ட். ஆண்டவர் உங்களுக்காய் நிச்சயம் காரியங்களை செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த காத்திருப்பின் நேரம் கொஞ்சம் கஷ்டமான நேரம். காத்திருப்பின் நேரம் கொஞ்சம் கண்ணீரின் நேரம், போராட்டத்தின் நேரம் தான். ஆனால் நீங்கள் காத்திருந்து பார்த்துருங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்காக ஆக்ட் பண்ணுவார். பாருங்க, மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் கோபப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். தொடர்ந்து வருகிற வசனங்கள் அதான் வாசிக்கிறோம். சங்கீதம் 37 வசனம் 8, 9. Psalms 37 verse 8 and 9. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம்னு சொல்றது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் இடத்துல ஜெபத்தில் நான் காத்திருக்கணும். எஸ், ஜெபத்தில் காத்திருக்கணும், நல்லது. அதே சமயத்தில் சங்கீதம் 37:7 வாசிச்சபடி, பி பேஷண்ட் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட் டு ஆக்ட். தாவீதுக்கு எங்கேயோ ஆழமா இது ஆவியானவர் கற்றுக் கொடுத்துட்டார். இப்போ நம்மளோட பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரிக்கிறது போல தாவீதோட ஆவியானவர் தங்கி தாபரிக்கல. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக ஒரு மனிதனுக்குள்ளே இல்லை, அவ்வப்பொழுது வந்து போவார். தாவீதுக்கு ஏதோ ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி ஆண்டு கொடுத்திருந்தார். அவருக்காக நான் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் காத்திருப்பேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் அவசரமாக முடிவு கொடுக்கணும், ஐ ஹாவ் டு கிவ் பேக். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நியாயம் செய்யும்படியா இறங்கி வருவார். பி பேஷண்ட் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட் டு ஆக்ட். காத்திருங்க, தேவனுக்காய் காத்திருங்க. நான் என்ன பண்ணணும், இந்த காரியத்தில் என்ன பண்ணணும், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அறிவுரை. காத்திருங்க, ஆண்டவர் உங்களுக்காய் யுத்தம் செய்ய போறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க, எப்படி வெளியே வரணும் தெரியாது. இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சில சூழ்நிலைகளில் வெளியே போகணும், காரியத்தை செய்யணும், இந்த இடத்துலேருந்து ஒரு மாற்றம் வேணும்னு பார்க்குறீங்க. ஆனால் அது எப்படி நடக்கும் தெரியாது. அவருக்கு காத்திருக்கணும், அவர் வழி சொல்லுவார், ஒரு நேரம் வரும், அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். சில வேளைகளில் தேவ திட்டம் நடக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிற நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற பொழுது காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். ஆமேன். ஏன் இப்போ எனக்கு கொடுக்கக்கூடாது, ஏன் இப்போ பண்ணக்கூடாது? நான் அப்படி தான் ஆண்டு இடத்துல கேட்டேன். முதல் வேலை 5 வருஷம் முடிஞ்சு ஒரு புதிய வேலை கிடச்சிருக்குது, எல்லாமே இன்டர்வியூ ரெடி ஆயிடுச்சு, பாத்ரூமுக்கு நான் போகணும், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கொடுக்க வேண்டிய, அதான் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு, அப்பாயின்மெண்ட் வரவே இல்லை. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, மனசே விட்டு போச்சு. 6 மாதம் கழித்து வேறொரு மேனேஜர் அந்த இடத்துல அவர் என்னை அழைத்து அந்த இடத்துக்கு திருப்பி போனேன். ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிட்டேன், 6 மாதத்துக்கு முன்பாக அங்கே போயிருந்தேன்னா சூழ்நிலைகள் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். ஜஸ்ட் வெயிட் ஃபார் காட் டு ஆக்ட். தயவு செய்து அவசரப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நேர்த்தியான இடத்துல உயர்த்துவார். அந்த உயர்வின் காலங்களுக்கு காத்திருங்க, அற்புதமாக நடத்துவார். தொடர்ந்து பார்க்கிறோம், என் வழிகளை
அவருடைய வழிகளை கைக்கொள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழிகளை நான் கை கொள்ளுகிற பொழுது, இப்போ அதுதான் முக்கியம். இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வி ஃபேஸ் சேலஞ்சஸ், வி ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ். இதை எப்படி சால்வ் பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த வழியில் பண்ணணும், ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த காரியம் லகுவாக முடியும். நம்ம பிரயாசப்படுறோம், நான் இப்படி பண்ணிடுறேன், நான் அப்படி பண்ணுறேன். இல்லை, நம்முடைய வாலிப செல்வங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான். தேவன் சொல்லுகிற நான் எந்த கோர்ஸில் உங்களை போக சொல்கிறார், என்ன பண்ண சொல்கிறார், அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவார். ஏன்னா அதைத்தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன், அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய வழிகளை கை கொள்ளுங்கள். தாவீதை தளபதியாக சவுல் வைத்திருக்கிறார். ஒரு நேரம் வருகிறது, அந்த மனிதனை கொன்று போடணும்னு முடிவு செய்கிறான். எந்த இடத்துலையுமே ஒரு சிலருடைய வளர்ச்சி, இப்போ சவுலுக்கு தாவீதனுடைய வளர்ச்சி பிடிக்கல, பொறாமை ஆயிடுச்சு, எதிர்ப்பாயிருச்சு. அதே தான் வேலை இடத்துல நடக்கும். நான் நல்லா வேலை செய்கிறேன், எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன், நான் செய்கிற வேலைக்கு ஏன் எதிர்ப்பாக வர்றாங்க, உங்கள் மேலே ஒரு தேவத்திட்டம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. தானியேலுக்கு எனக்கு கொடுத்த காரியத்தை நான் பார்த்துட்டுருக்கிறேன், ஆனால் கூட இருக்கிற பிரதானிகள் மந்திரிகள் எல்லாருக்கும் தானியேல் மேலே போறாம. ஏன்னா அவர் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குதுங்க. யார் மேலெல்லாம் பரலோகத்தின் திட்டம் இருக்குதோ, யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்காங்களோ, யாரெல்லாம் தினமும் ஒரு வேதத்தை படித்து அன்றே உங்கள் வசனத்தின்படி என்னை நடத்துங்க, உங்கள் வசனத்தின்படி என்னை கட்டுங்கன்னு ஜெபிக்கிறோமோ, நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு தேவ திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. வலது கருத்தை ஊதி சொல்லுங்க, என் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குது. அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அந்த தேவ திட்டம் நிறைவேற முடியாதபடி தானியேலுக்கு போராட்டம் வருது. அப்ப தானியேல் என்ன செய்கிறார், உங்க வழியை நான் கை கொள்ளுவேன் ஆண்டவரே, நான் உங்களை பார்த்து நிற்பேன். இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு போராட்டம் வருது, ஆண்டவர் உங்களை நடத்தணும்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. டோன்ட் பி வெரி ஹேஸ்டி. ஆண்டவரே நீங்களே நடத்தணும், நீங்களே அந்த பாதையில் நடத்தணும். கர்த்தருடைய நடத்துதல்ல ஊழிய பாதையில் தேவன் சில காரியங்களை செய்யணும். ஆண்டவரே உங்கள் பாதத்தில் காத்திருக்கிறேங்கிற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துக்கு என்னை நடத்தி கொண்டு வந்தார், காரியங்களை செய்தார். நம்ம அவசரப்பட்டால் காரியம் நடக்காது. எனக்கு அவர் நல்லா தெரியும், இவர் நல்லா தெரியும். யாரை பற்றி நல்லா தெரிஞ்சாலும், பிஎம் வாங்கிவே ரொம்ப நல்லா தெரிஞ்சாலும் சில வேளையில் காரியங்கள் நடக்காது. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து ஒத்தாசை வரணும். சில இடத்துல உங்களுக்கு சொல்கிறாங்க, அவர் சொல்லியுமா நடக்கல, இவர் சொல்லியுமா நடக்கல. எவர் சொன்னாலும் சொல்லாட்டி அவர் சொன்னால் நடக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் தாவீது எப்படியா தெரிஞ்சிட்டாரு. துரத்தி அடிக்கிறாப்புல சவுல். என்ன செய்யறது, இப்போ நம்ம முடிவு பண்ணுற பாருங்க, உடனே முடிவு பண்ணிடுறேன், இன்னைக்கே முடிவு பண்ணிடுறேன். தயவு செய்து குழந்தைகளுடைய காரியத்தில், வீட்டின் காரியத்தில், வேலையத்தில் உடனே தாவீது அப்படியே உடனே முடிவு செய்யல. 1 சாமுவேல் 22:3, The book of 1 Samuel chapter 22 verse 3, தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த பிஸ்மேவுக்கு போய் மோவாவின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. பாருங்க, அந்த மகன் சொல்லுகிறான், மோவாவின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிந்து கொள்ளும்படி, நான் அறியும் மட்டும், எனக்கு தெரியட்டும் ஆண்டனை எப்படி நடத்த போறாரு, நான் தெரிந்து கொள்றேன், ஆண்டனை எப்படி நடத்தணும். இன்னைக்கு நம்ம அதைத்தான் கேட்கணுங்க. அன்றே இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய, எப்படி நடத்தணும், தேவ சமூகம் சிம்பிளா சொல்லுங்க. ஆண்டர் எல்லாத்துக்கும் கூட பேச ஆசையாக்குறாருங்க. ஒன்லி திங் என்ன பண்ணக்கூடாது, இது ஆண்டு தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. ஜெபத்தில் காத்திருக்கணும், உபவாசத்தில் இருக்கணும், வேத வசனங்களை வாசிக்கணும், ரொம்ப தெளிவாக ஆண்டவங்களை நடத்தணும். ஆண்டவர் வேலை ஸ்தலத்திலிருந்து ஊழியத்திற்கு வரும்படியாக நீ அழைக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்தேன், ஆண்டவருடைய ஆலோசனைக்காய் காத்திருந்தேன். 1 தெசலோனிக்கர் 5:24 மூலமாய் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அதன்படியே செய்வார்னு வசனத்தின் மூலம் ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தார். ஹல்லேலூயா. 2000ஆவது ஆண்டு மே மாதம் ஊழியத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருந்தாலும், எந்த தருணத்தில் முழு நேரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்தில் பேசினார்.
இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்திற்காய் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். என்ன செய்யணும்? உங்கள் வழிகளை எனக்கு கற்றுக்கொள்ளணும். நீங்கள் எப்படி என்னை நடத்துவீங்க ஆண்டவரே, அது எனக்கு தெரியணும். தயவு செய்து ஆண்டவர், ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், அப்போ ஊழியக்காரத்தில் வரணும். எல்லாத்தையுமே ஊழியக்காரத்தில் கேட்டிருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் டு பி with Christ. ஹல்லேலூயா. இந்த திருச்சபையுடைய மிஷன் விஷனை ஆண்டவர் கொடுத்த காரியங்களை வரும் நாட்களில் அதற்கென்று இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஒரு சில பட் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. மிஷன் விஷன், இந்த நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிற மினிஸ்ட்ரியுடைய லோகோ எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். அதை நான் விவரித்து சொல்ல போகிறேன். அதனுடைய ஆசையே என்னன்னா, ஒவ்வொருவரும் தேவனுடைய அந்த நொறுக்கி ஏவுகிற அன்பின் அந்த எடுத்து அந்த கல்வாரி அன்பை எடுத்து செல்லுவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் சபை. the church has to be live, active. ஒவ்வொருவரும் தேவனுடைய இணைகிற பாத்திரமா இருக்கணும். நேற்றைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை, தேவ கிருபை அந்த பிள்ளைகளுக்கு கடந்து வந்தது. இந்த சபையினுடைய மூத்த ஊழியர் இந்த இடத்துல இருந்து அந்த சபையில் இருக்கிற the body of Christ is operating. This ministry is going to be operated as a body of Christ. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, கர்த்தர் என்ன வழிகளை கை கொள்றார், practice to get closer to God. ஊழியக்காரன் எதற்கு இருக்கிறாங்கன்னா, உங்களை ஆண்டவரோடு இணைக்கும்படியா. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இணைக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் என் மேல கர்த்தர் வைத்த அழைப்பு இது. இதுக்கு தான் என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கார், என் குடும்பத்தை இதுக்கு தான் அழைச்சிருக்கார். நான் அழைக்கப்பட்ட இந்த வாழ்நாள்ல ஆண்டவருக்கு இதை செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேரை கர்த்தர் இந்த ஊழியத்தில் இணைக்க சித்தமா இருக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ள அந்த DNA போகணும்னு ஆசைப்படுறேன். என்ன எதற்கையா அழைத்திருக்கிறார்? என் பந்தய பொருள் என்ன? என் பந்தய பொருள். Church is not a place just to come and receive the blessing. This is a place where we have to be connected to heaven. என் மேல ஆண்டவர் என்ன அமைச்சிருக்கார், எதற்காக என்ன பிடிச்சிருக்கிறார், அதை பிடித்து கொள்ளும்படியா என்ன ஓடணும். அந்த அனுபவம் தாவீதுக்கு வந்தனால தான் எதற்காக என்னை அழைத்தாரோ அதை நடத்தும்படியாய் நான் காத்திருப்பேன். தயவு செய்து என்ன முடிவெடுத்தாலும் தேவன் நடத்தும்படியாய் காத்திருங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 5-6 வாசிக்கலாம். Proverbs chapter 3 verse 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். எல்லா வழியிலையும் என் வழிகள் எல்லாத்தையும் அவர் நினைச்சு கொள்ளுவேன். என் கையில கொஞ்சம் தான் சம்பளம், கொஞ்சம் தான் காசு இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். படிப்படியா கர்த்தர் உயர்த்துறார். அந்த உயர்த்தப்பட்டு நல்ல நிலைமைக்கு வர்றேன். அந்த நேரத்தில் என்ன யோசிக்கணும்னா, அன்றைக்கு நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற பொழுது கொஞ்சமாக ஆரம்பிச்சேன். ஆண்டவரை இவ்வளவு கொடுத்துருக்கிறீங்களே, நான் என்ன ஆண்டவரை செய்யட்டும், இது என்ன ஆண்டவரை செய்யட்டும். அந்த மனநிலை நமக்கு வரணும். அப்பொழுதுதான் தாவீதை போல சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னை சவதரித்த ஆசீர்வாதத்திலிருந்து அவருடைய ஆலயத்திற்காக கொடுத்தேன், என்னை ஆசீர்வதித்த தங்கத்திலிருந்து பொன்னிலிருந்து மாணிக்கத்திலிருந்து கர்த்தருக்கு. அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாருங்க. டுடே காட் இஸ் லுக்கிங் டு அவர் ஹார்ட். நம்முடைய இருதயத்தின் கண்டிஷன் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். நம்ம இருதயத்தை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அந்த பரத்தின் அபிஷேகம் இறங்கி வந்துடும். அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், இந்த இருதயத்தை நான் நம்புறேன், இந்த இருதயத்தின் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றலாம். அதை நம்பித்தான் யோசேப்பின் மேல புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலங்கிற அபிஷேகத்தை ஊற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்யணும், என் வாழ்க்கையை உயர்த்தணும், மகிமை எல்லாமே பண்ணுவாருங்க. பட் கிவ் யுவர் ஹார்ட் டு காட். என் இருதயத்தை முழுமையுமாய் தேவனுக்கு கொடுக்கிறேன். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நேசிக்கிற உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை, முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிறது என்ன தெரியுங்களா? If you are ready to take any decision for God, if God speaks to you and you obey to it, அதுதான் முழு நம்பிக்கை. ஆண்டவர் எல்லாத்தோட ஆண்டவர் இடைப்படுவாருங்க. ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா, we have to give ourselves full to God. ஒரு கரத்தில் இந்தியாவில் சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக இருக்க, சென்னையில் இருக்க நல்ல ஒரு வேலை ஆண்டவர் கரத்தில் கொடுத்தார். அது இந்த ரைட் ஹேண்டில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் வேர்ல்டுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஏரியா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வேலை இருக்குது. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணினார். ஆண்டு சும்மா அந்த சிங்கப்பூருக்கு கொண்டு வரல, சும்மா ஊழியத்தின் அபிஷேகத்தை கொடுக்கல, சும்மா அவர் என்னோட இடைப்படலை. தேர் இஸ் அ பர்பஸ்.
இவன் நிற்பான், இந்த குடும்பம் நிற்கும், என்ன வந்தாலும் சாட்சியா நிற்பார்கள். அதுதான் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். எங்க பெரியப்பா சொல்லிட்டாரு, அப்பா சொல்லிட்டாரு, அம்மா சொல்லிட்டாங்க, அண்ணன் சொல்லிட்டாங்க, நான் முடியல, இல்ல, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். மை டியர் beloved, நீங்க உயர்த்தப்படுகிற நிலைமையில் இருக்கிறீங்க. பட் யூ ஆர் பாண்டட் பை ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ரிலேஷன் ஆர் சம்திங் இஸ் ஹோல்ட் யூ பேக். லீவ் தட், come to God, give yourself 100% to God, you will be lifted up. Hallelujah. நீங்க உயர்த்தப்படுவீங்க. ஒரு சிலர் இங்க இருக்கிறதுக்கு உயர்த்தப்படாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நண்பர்கள், சொந்தங்கள் உங்களை ஒரு பாண்டிங்ல வச்சிருக்கிறாங்க. இது வேண்டாம், அது வேண்டாம். ஏன் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, தேவனோடு நடக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை, அவர் சொல்வதை தான் கேட்கணும். பரத்திலிருந்து வருகிற காரியத்தை கேட்கணும். யாரா இருந்தாலும் சரி, பரத்திலிருந்து அந்த காரியம் கடந்து வரணும். அதுதான் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். என் வழியில் எல்லாம் நினைப்பேன் ஆண்டவரே, என் வழியில் எல்லாம் உங்களை தான் நினைப்பேன். நேபுகாத்நேச்சர் நாட்கள்ல தானியேல் கடந்து வருகிறார். சொப்பன வெளிப்படல, ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, உயர்த்திட்டாரு, கவர்னர் ஆயிட்டார். வருடங்கள் ஓடுகிறது. நேபுகாத்நேச்சருடைய மகன் வருகிறான். அவனுக்கு ஒரு தரிசனத்தின் அர்த்தத்தை சொல்லணும். அப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி அசால்ட்டா சொல்றாரு. அவங்க அப்பா காலத்துல எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி போய் வெயிட் பண்ணி ஆண்டு இடத்துல கேட்டு சொன்னார். நாட்கள் வந்துருச்சு, வளர்ந்துட்டாரு. we have to grow in our spiritual career. நம்ம ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரல. மாதத்துக்கு மாதம், வருடத்துக்கு வருடம் வளர்கிற காரியமா இருக்கணும். நம்முடைய சபை இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் பலப்படுத்தி மகிமையாக கொண்டு வர போகிறார். அது வர 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 இந்த சபையினுடைய வளர்ச்சியில் என்ன இருக்கணும்னா, கெட்டிங் க்ளோசர் அண்ட் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் டு காட். த ஃபயர் இன் த மிட் ஆஃப் திஸ் சர்ச், யார் வந்தாலும் அந்த அக்கினி அவர்களை பற்றிக்கொள்ள. ஹல்லேலூயா. அதுதான் திருச்சபையினுடைய அபிஷேகம். யார் வந்தாலும், எப்படி வந்தாலும், அந்த ஊழியத்தில் இருக்கிற அபிஷேகங்களை பற்றிக்கொள்ளும். கடந்து வருகிறார். தானியேலுக்குள்ள அந்த அனுபவம் கடந்து வருகிறது. தானியேல் பார்க்கிறார். நேபுகாத்நேச்சருடைய மகனுடைய காலத்தில் அடுத்தது சொல்லிடுறார். 3வது தரியு ராஜா வருகிறார். அந்த நாட்களில் சூழ்ச்சி செய்து தாவீதை சிங்கத்தின் கெபியில போடணும்னு வர்றாங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. ஒரு சில இருதயங்களில், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சில இருதயங்களில் ஒரு விசுவாச போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசித்தான் இருக்கிறேன், நான் இந்த காரியத்தை விசுவாசத்தோடு தானே செஞ்சேன், உங்களுக்காக நான் எவ்வளவு செஞ்சுருக்கிறேனே, எனக்கு என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிறது, தேவனுடைய சங்கீதம் 18:30, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருடைய இருதயத்திலெல்லாம் அந்த விசுவாச போராட்டம் இருக்குதோ, விசுவாசத்தில் கொஞ்சம் தள்ளாடிட்டு ஏன் ஆண்டவரே ஆண்டவரே நிற்கிறேன், உங்களுக்காக ஆவியானவர் சொல்கிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். நீங்கள் அவரை நம்பி நிற்கிறீங்க, நீங்கள் அவரை விசுவாசிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு அப்பா கேடகமாக இருக்கார். எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை கலங்க செய்யுது, தயவு செய்து கலங்கி போகாதீங்க. நீங்கள் பார்க்குற காரியங்கள், நீங்கள் கேட்குற காரியங்கள் உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரி, நீங்கள் அசையாதீங்க, தேவனுக்காய் நில்லுங்க. தம்மை, வசனத்தின் 2வது பகுதி, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கார். நான் உங்களை நம்பி நிற்கிறேன், உங்கள் வார்த்தையை நம்பி நிற்கிறேன், நீங்கள் கொடுத்த இந்த ரட்சிப்பை நம்பி நிற்கிறேன். நான் நல்லா வந்துடும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை உயர்த்திடுவாருங்க. கர்த்தரை உங்களை உயர்த்தி என்ன சொல்ல இருந்தாலும் நான் உங்களுக்காக நிற்பேன் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் நேபுகாத்நேச்சர் வச்ச சிலைக்கு வணங்குறாங்க. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேர் மட்டும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. சோர்ந்து போயிடாதீங்க. எந்த இடத்துலையும் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நேர்த்தியாய் செய்வார், நேர்த்தியான காரியங்களை நமக்கு கொடுப்பார். சங்கீதம் 103:7 வாசிக்கலாம். Psalms 103:7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். நான் நடக்க வேண்டிய வழி என்ன, நான் எப்படி இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணணும், நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்தணும், அன்றே இந்த காரியத்தில் எனக்கு வழி தெரியலையே,
தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். எதையும் ஆண்டவர் மறைத்து வைக்கிறதே இல்லை. பாருங்க, இந்த ஊழியத்தில் ஆண்டவர் இந்த மாற்றத்தின் நேரம் ஜெபத்தை கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் வாஞ்சியாக இருந்தார். என்னோடு அதை ஷேர் பண்ணார். இப்போ சபைக்கு அதை அறிவித்திருக்கிறேன். இதனுடைய கிரியைகளில் வரும் நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் அந்த அடையாளம். அவருடைய வழிகளை எப்படி ஆண்டு சொல்லுகிறார். தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். வழிகளை ஊழியக்காரனிடத்துல பேசுகிறார். இப்படி நீங்கள் செய்யணும், ஊழியத்தின் காரியத்தில் நடக்கணும். அதனுடைய கிரியைகளை இந்த மாற்றத்தின் நேரத்தின் ஜெபத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா இடத்துல பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்க போகிறோம், நம்ம ஊழியத்திலையும் பார்க்க போகிறோம், வரப்போகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. தேவனுக்காய் காத்திருக்கணும், அவருடைய வழிகளை கை கொள்ளணும். அதை செய்கிற பொழுதே தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன், ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் ஐ வில் வெயிட் ஃபார் த லார்ட் டு ஆக்ட். அவருடைய வழிகளை கை கொள்ளுவேன். எல்லாம் என் சுய புத்தியில் சார மாட்டேன். ஆண்டவனை என்ன செய்ய சொல்கிறாரோ அவர் சொல்லுகிறபடி அவர் காரியத்தை செய்வேன். அவர் என்னை உயர்த்துவார். சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனம், Psalms chapter 3 verse 3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறீர். ஒரு விஷயம் எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறீர். இந்த வசனத்தை தாவீது சொன்ன நிலைமை என்னன்னா, அவர் ராஜாவா பல வருஷங்கள், ஒரு 36-37 வருஷம் இருந்திருப்பாருன்னு வச்சுங்களேன். ராஜாங்கத்திலிருந்து எந்த இடத்துலையும் தோற்காம ஜெயத்தோடு இருக்கிறார். தன்னுடைய கர்ப்ப பிறப்பான அப்சலோமே எழும்பி எதிர்ப்பாக வந்துட்டார். இதில் தான் ரொம்ப இதாக பார்க்கணும். ஆண்டவர் ஆரோன் அவனுடைய மகன்னு பார்க்க மாட்டார், தாவீதுடைய மகன் அப்சலோம்னு பார்க்க மாட்டார். ஆண்டவருக்கு ஒரு நேரம் வந்துருச்சு, ஆண்டவர் உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டார். எந்த இடத்துல நீதி இருக்குன்னு பார்ப்பார், எந்த இடத்துல நியாயம் இருக்குன்னு பார்ப்பார். யாக்கோப்பு 4:10 சொன்னோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த தாழ்மை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அந்த தாழ்மை தான் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஆண்டவரே. ஐ வில் பி பேஷண்ட் அன்டில் த லார்ட் டு ஆக்ட். இவர் அந்த சங்கீதம் 3:3 எந்த இடத்துல சொல்கிறாருன்னா, ராஜா அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பிட்டாரு. தாவீது காலில் சிறப்பு கூட போடாமல் நடந்து மலைகளை ஏறி உயிர் தப்பித்து கொள்ளும்படியாய் போகிறார். போகிற வழியில் சீமேயி, சவுலுடைய குடும்பத்தான் ஒருவன் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறான். இன்றைக்கி ஒரு இடத்துல 5 வருஷம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் வேலை செய்கிறோம். நம்மளுக்கு கீழே இப்போ நீங்கள் மேனேஜராக இருக்கிறீங்க, இல்லை சூப்பர்வைசராக இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிறாரு. 5 வருஷம் கழித்து நீங்கள் ரிட்டையர் ஆகிற பாருங்கள், நீங்கள் ரிசைன் பண்ணி வேறு இடத்துக்கு வந்துட்டீங்க. வெளியில் வரும்போது உங்களை பார்த்து ஏதாவது தப்பாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோபம் வருமா வராதா? சொல்லுங்கள், கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். கோபம் வருமா? அதே மாதிரி இவர் 35 வருஷம் ராஜாவாக இருக்கார். அவன் பாருங்கள், அவனுடைய கிரட்ஜை எவ்வளோ உள்ளே வச்சுட்டு இருந்தான் அந்த சீமையை. அவன் என்ன பண்ணிட்டான், தாவீதை பார்த்து, சவுல் குடும்பத்தினுடைய ரத்தப்பொழி உன் மேலே வந்துருச்சு, ஆண்டவர் உன் மகன் கையில் ராஜாங்கத்தை கொடுத்துட்டாரு, நீ அவ்வளோதான்டா, ஒன்றுமே இல்லாமல் போ அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு தெரியல, இத்தனை வருஷம் அவனை காத்த அந்த அபிஷேகம் அவனோடு இருக்குதுன்னு தெரியல. அதுதான் தாவீது அந்த அபிஷேகத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தாரோ அதற்கேற்றபடி ஆண்டவர் கனப்படுத்தினார். அந்த சீமையை பார்த்து சொல்கிறான், பயங்கரமாக திட்டுறான். தாவீதை திட்டுகிற பொழுது 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் வசனம் 12, 2 சாமுவேல் சாப்டர் 16 verse 12, தாவீது சொல்கிற வார்த்தை, ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்றார். இந்த வசனத்தை பிரசங்கிக்குனாவே அந்த அனுபவத்தில் கடந்து போகணும். இப்போ இந்த வசனத்தின் அற்புதத்தை நீங்கள் எடுத்துக்கணுன்னா சில வேளையில் கடந்து போகணும். நான் அந்த நிலைமையில் கடந்து போனேன். எப்படின்னா, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், காரணமே இல்லாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அந்த இடத்துல ஐ ஹேவ் ஆல் த ப்ரிவிலேஜ் அண்ட் த ரைட்ஸ் டு டாக். அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக, பி சைலண்ட் அன்டில் ஐ ஆக்ட்,
அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஐ டுக் ஆல் த பெயின்ஸ். ஏன்னா தாவீதுனுடைய வாழ்க்கையை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரன் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். யாக்கோப்பு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவனுக்கு முன்பாக இருக்கிற தாழ்மை, the relationship what you have with the Lord, the world will not know immediately, but a time will come, it become a history. Hallelujah. தாவீது அன்னைக்கு கடந்து போன சூழ்நிலையில் ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து, அந்த சிமையை பார்த்து அபிஷாய் கேட்கிறான், என் ஆண்டவனை நிந்திக்க இந்த நாய் ஏமாத்திரம், இவனை நான் வெட்டி போடட்டுமான்னு கேட்கிறான். அவனை வெட்டி போட்டா கூட கேட்கறக்கு யாருமே இல்லை. ஆனா தாவீது சொல்லுகிறார், என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஆண்டு சொல்றாரு, ஹோல்ட் ஆன், வெயிட் அன்டில் ஐ ஆக்ட். ஆண்டோட வார்த்தை கடந்து வந்துடுது. அதை தாங்கி அந்த இடத்துல இருக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அந்த காத்திருப்பு நேரத்தில் நீங்கள் இருந்துட்டீங்க, ஆண்டு சொல்கிற வழியை நீங்கள் கை கொண்டுட்டீங்க, கர்த்தர் உங்களை மகிமையாக உயர்த்திடுவாருங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 37:34 வசனத்தில் இருக்கிறபடி, நான் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொண்டால் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள அவர் என்னை உயர்த்துவார், மேன்மையாக உயர்த்திடுவார். அதனால் இன்னைக்கு எந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தணுமோ, எந்த இடத்துல கடின சூழ்நிலையில் கடந்து போகிறீங்களோ, தாங்க முடியாத கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்ய பாஸ்டர், ஆண்டவரிடத்தில் அன்றே எவ்வளவு நாள் இந்த இடத்துல நான் காத்திருக்கணும், நான் எப்படி காத்திருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்காக ஏதாவது செய்யணும், ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும். இந்த ஜெபத்தில் நீ ஒப்பு கொடுக்க போகிறேன். என்ன துயரம், என்ன கஷ்டம் எதில் இருந்தாலும் என்னை தூக்கி எடுத்துருங்கப்பா. அன்னைக்கு தாவீது சொன்ன போல தாவீது சொல்றார், ஒரு வேளை தாவீது பாருங்க, அது அத்தாரிட்டியோட ஒரு முழு நிச்சயத்தோடு சொல்ல. ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு, எல்லாருமே எதிர்ப்பா மாறிட்டாங்க. தாவீதுக்கு அதுதான் புரியல. அகிதோப்பேலும் அந்த இடத்துல போயிட்டானா, அகிதோப்பேலும் அப்சலோமோடு கலந்து கொண்டானா, நொந்து போயிட்டார் அந்த மனுஷன். எல்லாமே இப்படி மாறிட்டாங்களே, கேட்டிருந்து ஒருவேளை ராஜாவே கொடுத்துருக்கலாம், இல்லை பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிட்டாங்களே. அந்த நொந்து போன நிலையை சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். நீங்க மட்டும் ஆண்டவர் காரியத்தை செய்யணும்னு இருந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் செய்தால் அந்த காரியம் பயங்கரமா இருக்கும். தாவீது ஒரு பக்கம், தாவீது பெற்றெடுத்த கர்ப்ப பிறப்பான அப்சலோம் ஒரு பக்கம். ஆண்டவர் என்றைக்குமே நியாயத்தின் பக்கம் இருக்கிறவருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், அப்சலோம் செய்வது சரியல்ல, தன்னுடைய தகப்பனாரையே கொல்ல வருகிறான். 2 சாமுவேல் 18வது அதிகாரம். தாவீது அந்த கஷ்டத்தில் அந்த வனாந்தரத்தை தங்கி இருக்கா. எதுக்கு தெரியுங்களா தங்கி இருக்கிறாரு? ஆண்டவரே, நான் சங்கீதம் 37 ரெக்கார்ட் பண்ணினேன், நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருனை உயர்த்துவாரு நான் சொன்ன ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு நான் அந்த நிலைமையில் இருக்கிறேனே, நான் எழுதின வார்த்தையின்படி நான் நிற்பம்பா, காத்திருப்பேன், நீங்கள் நடக்கட்டும்னு 2 சாமுவேல் 18வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறேன். 2 சாமுவேல் சாப்டர் 18:7 onwards. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார். நல்லா பாருங்க, பைபிள் என்ன ரெக்கார்ட் பண்ணுதுன்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். என்றைக்கு நீதி அநீதி இருக்குதோ, பெட்டர் ஐடென்டிஃபை வேர் காட் இஸ் ப்ளீசிங். ஆண்டவர் எந்த இடத்துல பிரியமா இருக்கா? பங்காளிகள் மத்தியில் இருக்கலாம், உறவுகள் மத்தியில் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம். எந்த இடத்துல இப்போ உங்கள் இடத்துலையும் ஒரு காரியத்தை பேச வராங்க, குடும்பத்தில் அண்ணன் ஒரு காரியத்தை சொல்கிறார், அக்கா ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, எந்த இடத்துல நியாயம் இருக்குதோ அதுதான் கர்த்தர் பிரியமாக இருப்பார். வசனம் சொல்லுகிறது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் நடத்தி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் விரும்பின இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய அபிஷேகம் பெற்ற, தேவன் விசுவாசிக்கிற, தேவன் நேசிக்கிற அந்த மனிதனுக்கு எதிராக வந்து அவங்கள முறியடிச்சிட்டார். இதுதான் சொல்கிறேன், நம்முடைய சொந்த பிளட் ரிலேஷன்ஸாக இருக்கலாம், சொந்த நண்பர்களாக இருக்கலாம், நியாயம் எங்கே இருந்தாலும் we have to be truthful to God any time. அப்போ தான் தாவீதை போல சொல்ல முடியும், என் நீதிக்கு தக்கதாய், என் கையின் சுத்தத்திற்கு தக்கதாய் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி
பாருங்க, அந்த வசனம் வாசிக்கலாம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியைக்க பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேரின் கழுதின் மேல் ஏறி வரும் பொழுது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலாக ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததனால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமி நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அப்சலோமுடைய முடிவு அப்படி போயிருக்க வேண்டியதே இல்லை. கஷ்டமான சூழ்நிலை, யாருமே உதவி செய்ய முடியாத இடம். கர்த்தர் தாவீதை உயர்த்திட்டார். இன்னைக்கு நான் உயர்த்தப்படணும், காரணமே இல்லாமல் தாழ்த்தப்படுறேன், காரணமே இல்லாமல் எதிர்ப்பின் மத்தியில் கடந்து போகிறேன், காரணமே இல்லாமல் இந்த நிந்தையில் கடந்து போகிறேன். சங்கீதம் 37:34 கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எல்லாவற்றையும் உயர்த்தணும். அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. நான் வேலைகள் இருக்கிற பொழுது நிறையா நேரத்தில் அந்த போராட்டம் எனக்கு வந்திருக்கிறது. எவ்வளவோ நேரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து ரிலீவிங்க்கு நான் இருக்கிற பாண்ட் எவ்வளோன்னு பார்க்குற சூழ்நிலைலாம் ரொம்ப கடினமான சூழ்நிலை போயிருக்குது. ஆனால் எல்லா நேரத்திலும் அவருடைய அனுமதிக்காய் காத்திருந்தேன். அவருடைய அனுமதிக்காய் காத்திரு, கர்த்தருக்காய் காத்திரு. அவருடைய வழிகளை கைக்கொள்ள. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ ஆண்டவரிடத்துல பேசுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் பேசணும்னு கேளுங்க. இல்லை யாருக்கு கிருபைகளை கொடுக்கிறாரோ ஆண்டவர் இடைபடுவார். அதற்கு உரிய கைடன்ஸ் வேணா ஊழியக்கார இடத்துல வாங்க, we will guide you, but you have to get closer to God. ஒவ்வொருவரும் தேவனுக்கு அருகாமையில் செல்லணும். தேவன் ஒவ்வொருவரோடு இடைப்படணும். அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாய் நம்ம மாறணும். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபத்தையும் என் ஆண்டவர் கேட்டிருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம், உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்துல உயர்வுக்காய் காத்திருக்கிறாங்களோ, எந்தெந்த இடத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் அவங்களை நிரப்பணும்னு காத்திருக்காங்களோ, அந்த இடத்துல எல்லாம் உங்கள் வல்லமையின் கரம் இறங்கி விட்டதற்காய் நன்றி செலுத்துகிற. அகிதோப்பின் ஆலோசனைகள் அபத்தமாக்கப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிற. உங்கள் கிருபையின் கரம் இவர்களை வளைந்து ஆசீர்வதித்து உருவாக்குவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:34 வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு சிரசில் வைக்கிறேன். உங்கள் பாதத்தில் காத்திருந்து உங்கள் வழிகளை கற்றுக்கொண்டு உயர்த்தப்படுகிற கிருபையை ஒவ்வொருவருக்கு கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. கிருபையுள்ள தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.